ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எம்கேபி நகரில் இருக்க ஸ்கேட்டிங் ரிங்கில் இருக்கோம். இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல்லாக கேட்டு வீடியோவில் போட்டிருக்கோம். பார்த்து உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் கோச். ஹாய், என் பேர் அஜய்குமார். நான் சத்யஸ்ரீ ஸ்கேட்டிங் அகாடமிலேருந்து போயிட்டேன். எம்கேவி நகர் ரோலர் ஸ்கேட்டிங் பார்க்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம 1 இயராக இங்கே வந்து கிளாஸ் எடுத்து இங்கே என்னென்ன ப்ராசஸ், என்ன பேசிக்கிட்டது சொல்லுங்களா? இங்கே வந்து மண்டே டு தேர்ஸ்டே நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஃபீஸ் வந்து 500. அவங்க என்ன கொண்டு வரணும், இல்லைன்னா நீங்கள் தான் ப்ரிப்பேர்டு கொடுக்குறோம். மற்ற எல்லா கார் செட்டு எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். 2000 ஃபீஸ். இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன கோச்? ஒரு 3.5 4 லிமிட். 3.5 years மேலே மினிமம். ஸோ அவங்க ரெகுலர் பேசிஸில் எப்படி அது? இது மண்டே டு தேர்ஸ்டேனால இது ரெகுலராக தான் வரும். தேர்ஸ்டே, ஃப்ரைடே அன்னைக்கு ஃப்ரைடே வந்து இன்னொருத்தங்க பண்ணுறான். இன்னொரு 2 பேட்சாக 2 பேர் ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? பேசிக்லேருந்து வராங்க, எபிலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஒரு சிலர் வந்து சீக்கிரமாக கற்றுப்பாங்க, ஒரு சிலர் லேட்டாக கற்றுப்பாங்க. எஸ், ஐயோ கீப் டூயிங், ஐ கீப் டூயிங். எவ்வளோ 30 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க வரேன். யா, கீப் டூயிங். இப்போ இந்த பேசிக் அதனுடைய ப்ரைஸ் என்ன கோச் இருக்கும்? அந்த உங்க போட்டுருக்காங்க இல்லையா ஸ்கேட்டிங் ஷூ, அது 2000 ருபீஸ். 2000 பேசிக். நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னா ஒரு குவாலிட்டி நம்ம கொடுக்குறதே குவாலிட்டியாக தான் இருக்கும். குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்களே ப்ரிப்பேர்டாக வச்சிருக்கீங்க. இந்த ஹெல்மெட்டு இருக்கட்டும், மற்ற கார்ட்ஸு. உங்களுக்கு வந்து 25 ரவுண்ட்ஸ், 25 கிராஜுவலாக பண்ணுங்க, ரொம்ப ஃபாஸ்ட் வேண்டாம். ஓகே, போங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கேப் டே பாய், எவ்வளோ முடிச்சிங்க? 12 தானா? ஏய், வெளியே பண்ணுறேன். அவனே 12 தான் முடிச்சோம். எப்படி 25 முடிச்சிங்க? 25. சரி, அதுக்குள்ள முடிச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக 2 இருக்கு. 4 வீல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து சின்னதாக இருக்கும், ரெட் கலரில். அது வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ அடுத்தது வந்து குவாடு, இன்னொரு ஃபேன்சைன், 2 கேட்டகரி வரும். டைப்ஸு அப்படி 2 டைப்ஸாக இருக்கு. ரேசஸ் கூட அந்த மாதிரி கேட்டகரியில் தான் வைப்பாங்க. குவாடு இருக்கு, இன்லைன் இருக்கு, 2 கேட்டகரி இருக்கு. ஓகே, ஸோ ரேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது மாற்றிக்கலாம். ஓகே கோச். இப்போ இது காம்படிஷன் எல்லாம் எந்த லெவலில் கோச் இருக்கு? காம்படிஷன்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் அந்த மாதிரி லெவலில் இருக்கும். மற்றபடி சின்ன சின்ன ரேசஸும் நிறைய கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ அதனால தான் இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்திருக்காங்க ஒரு சிலர். இது எப்படி கோச்? இது எவ்வளோ நாளைக்கு இங்கே நடக்கும்? கண்டினியூஸாக இருக்குமா? நடந்துட்டு தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு தேர்ஸ்டே டைமிங் ஈவினிங் வந்து 5 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எண்டு வந்துட்டு ஆமாம், அது போகும் 8 வரைக்கும் போகும். சம்மர் கேம்ப் எதனா? சம்மர் கேம்ப் இருக்குது, பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ரெகுலராக தான் கிளாஸ் போயிட்டு. ஸோ சம்மர் கேம்பில் ஸ்பெஷலாக வந்து போகணுன்னா ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் வரும். ஆனால் யூஸ்வலாக ஸ்கேட்டிங் கிரவுண்ட் கொஞ்சம் ஷைனிங்காக வேறு மாதிரி இருக்குது. இப்போ வழுகுன மாதிரி இருக்குங்க. இது வந்து அது வந்து கல் போட்டுப்பாங்க, அது வேறு மாதிரி ஸ்டோன் போட்டுருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். இது கிரிப்பு நல்லாயிருக்கும். அந்த கம்பேர் பண்ணும்போது இது நல்லா கிரிப் இருக்கும் ஸ்கேட்டிங். ஆனால் நாங்கள் பார்த்து ஸ்கேட்டிங்கில் இந்த ஒலிம்பிக்லலாம் வராங்க, அவங்க அது சிந்தட்டிக் கிட்டு மாதிரி பண்ணுவோம், வேற மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரி. அல்ல, இது வந்து ஸ்கேட்டிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஸ்பீட் ஸ்கேட்டிங்கு, அதில் ஆர்டிஸ்டிக் இருக்குது, அப்புறம் வந்து ஹாக்கி இருக்குது, ரோல் பால் இருக்குது, அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நம்ம பண்ணுறது ஸ்பீடு. ஸோ அதில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் அப்படியே பண்ணி, இது வந்து பேசிக்ஸ் தான் பண்ணுற இடம். இது பெரிய 200 மீட்டர் ட்ராக்ல பண்ணாங்கன்னா அந்த இதில் நிறையா. ஓகே, இந்த இடத்த தவிர்த்து நீங்கள் எதனா பர்சனல் கோச் அது மாதிரி எதனா கொடுத்துருக்கீங்களா? பர்சனலாக ஸ்கூல்ஸில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நேரு ஸ்டேடியம், இன்னும் இது அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நேரு ஸ்டேடியம் அங்கேயுமே ஆப்ஷன் போகணும். நீங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இல்லை நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரு ஸ்டேடியம் தான் பண்ணணும். அப்படியும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்கேயும் எங்கள் கோச்சஸ் இருக்காங்க, அங்கே ஹெட் கோச் இருப்பார், அதுவும் பண்ணி. ஓகே மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்குங்க. கோச்சை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு எதனா உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா கூட அவர் கேட்டுக்கலாம். தேங்க்யூ கோச். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ மக்களே. இன்னைக்கு டே 13 இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:08. நல்லா இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறது உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். உடம்பு ஆரோக்கியத்துக்காக நாங்கள் கண்டினியூவாக அதை ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே,
பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ ஓகே மக்களே, தொடர்ந்து நடக்கிறோம், உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். டைம் இப்போ 6:37, சரியா 3198 ஸ்டெப் நடந்திருக்கோம். இப்போ எங்க இருக்கோம் மாஸ்டர்? இது வந்து பேட்மிண்டன் கிரவுண்ட், கவர்மெண்ட் இது பேட்மிண்டன் கிரவுண்ட். ஆமா, நம்ம வீடியோல ஏற்கனவே வந்திருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடம் தான். இன்னைக்கு வந்து லீவு, அது என்ன டேட் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அகைன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், உங்களை தொடர்ந்து சந்திக்கிறோம். டைம் இப்போ 7:16, சரியா 5509 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். ஸோ ஓவர் டு பாஸ். வெற்றிகரமாக 5500 ஸ்டெப் நடந்திருக்கோம். இன்னும் ஒரு 4500 ஸ்டெப் இருக்கு நடக்க வேண்டியது. ஆனால் இப்போவே மணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆமா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. 4500 ஸ்டெப்ஸ் இருக்கு. லட்சி பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு. ஓகே மக்களே, சந்திப்போம். டைம் இப்போ 7:36, கரெக்டா 7505 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். ஓவர் டு பாஸ். கரெக்டாக 17 மாதம் இருக்கும், ஒரு 7 நிமிஷம் இருக்கும். 7:36 கரெக்டா. இன்னும் 2500 ஸ்டெப் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது சொல்லியிருக்கு. ஓகே மக்களே, ஸ்டே டியூன். பாஸ் அடுத்து உங்களை கேள்வியோட சந்திப்பாரு. டைம் இப்போ 7:56, 9362 ஸ்டெப் நடந்திருக்கோம். ஸோ பாஸ் இது கேள்வி கேட்கறதுக்கான நேரம். பாஸ் கேள்வி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேம்மா. ஓகே, கேட்க ரெடி ஆகணும், கேளுங்க. இருட்டு காடு 2 பேரு இடையே கூடு. இடையே கூடு, அவ்வளோதானா? ஆமாம். இருட்டு காடு 2 பேர் இடையே கூடா? இருட்டு காடு 2 பேர் இடையே கூடு. இடையே கூடு. இன்னைக்கு 17வது நாளோட 10,000 ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். பாஸ் கேட்ட கேள்விக்கு சீரியஸா அது எங்க கேட்ட ஒரு பாட்டு தான், இருட்டுக்காடு அப்படின்ட்டு ஒரு சாங்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்லேயும் ஞாபகம் வரல. எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஸோ பாஸ் இன்னைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம் 17வது நாள்ல. நீங்க சொல்லுங்க, how did you feel? ரியலி ஹாப்பி. இங்கே வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாங் வே டு கோ. உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறார். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு நாங்கள் உங்களை பார்க்குறோம். See you, bye. பாய்.